Hi friends, welcome to Samria channel. Big Boss season 9 episode 4. இன்னைக்கு பார்வதி தொடப்பத்துல ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க அதுல இருந்து கெமி எடுத்துட்டு போய் என் வயித்த பாக்குறீங்களா அப்படின்னு திவாகர் கிட்ட கேட்க அது ஒரு ஹாரஸ்மெண்ட் பிரச்சனையா மாறுற மாதிரி போய் அதில எதுக்குள்ள நுழைஞ்சு அந்த பிரச்சனையை அப்படியே சாஃப்டா முடிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசா ஊதி பிரச்சனையாக்குனாங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கண்டென்ட் ஆக்குனாங்கன்னு தான் சொல்லணும். என்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு வீடியோல பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை ஒரு அலாம் அடிச்சு 8 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டாரு. அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து லேட்டா எந்திரிச்சு போலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துருச்சுன்னா ஒரு டாஸ்க் லெட்டர் வந்துருச்சு. டாஸ்க் லெட்டர் படிக்கணும்னா எல்லாரும் வெளியில வந்தாதான் டாஸ்க் லெட்டர் படிக்க முடியும்ன்ற நிலைமை. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் போயிட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் லெட்டர் வந்திருக்கு, படிக்கணும்னா நீங்க எல்லாம் வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல சில பேர்லாம் இல்ல நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம எல்லாரும் எந்திரிச்சு வெளியில வராங்க. பிக் பாஸும் பாத்தீங்கன்னா அந்த வேக்கப் சாங்கை போட்டு விட்டுறாரு. எல்லாரும் இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் என்னென்ன ஸ்டெப்ஸ் தோணுதோ அதை போடுறாங்க. சில பேர் வந்து புத்தாட்டம் போடுறாங்க, சில பேர் நளினமா ஆடிட்டு இருக்காங்க. பாட்டு ஒரு பக்கம் போக அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடுறாங்க. சபரி பாத்தீங்கன்னா இந்த தண்ணி டாஸ்கை பொறுத்த வரைக்கும் சபரியும் கமருதனும் தானே பொறுப்பு. அதனால என்ன பண்றாரு, சபரி நைட் எல்லாம் முழிச்சிருந்து தண்ணி வருதா அப்படின்னு பார்த்து அந்த டேங்கை வச்சு புடிச்சிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. அதை பத்தி கனி வந்து கேக்குறாங்க, நைட் எல்லாம் தூங்காமலா இருந்தீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கனி அக்கறையா கேக்குறாங்க. சோ இதுல இருந்து வந்து சபரி ரொம்ப பொறுப்பானவர் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆகுது எல்லாரோட மனசுலயும், எல்லா கண்டஸ்டன்ஸ் மனசுலயும். இப்ப அந்த டாஸ்க் லெட்டர் ஒன்று வந்துச்சுல, அந்த டாஸ்க் லெட்டர்ல என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசனை வின் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னும், இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி போக போற ஒருத்தர் யாருன்னு சூஸ் பண்ணி சொல்லணுமா. அவரோட பேரையே சொல்லிக்க கூடாது. சோ எல்லாரும் அடுத்தவங்க பேரை சொல்றாங்க. ஏற்கனவே தண்ணிக்காக ரொம்ப நேரம் முழிச்சிருந்து சபரி வந்து ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாரு இல்லையா, ஒரு பொறுப்பான மனிதர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கிட்டாரு இல்லையா. அதனால எல்லாருமே வந்துட்டு சபரியோட நேம் தான் வந்து வின்னருக்கு நிறைய கண்டஸ்டன்ஸ் சொன்னாங்க. வின்னிங் ட்ராஃபி வந்து எடுத்துட்டு போவார்னா அதுக்கு தகுதியான ஆள் சபரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்போ முதல்ல எடுத்தோன்னா டாஸ்க் செய்ய விக்ரம் தான் வராரு. எலிமினேட் ஆகி போறதுக்கு யாரோட பேரை ரெஜிஸ்டர் பண்றாருன்னா பிரவீன் காந்தி அவர்களோட பேரை தான் ரெஜிஸ்டர் பண்றாரு. ஏன்னா அவர் தான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு இல்லையா, இளைஞர்களுக்கு வழி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இளைஞர்களுக்கு வழி விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அதான் இந்த வீட்டுல வந்து எந்த ஒரு விஷயத்த பேசுறோம்னாலும் பார்த்து பேசணும், இல்லைன்னா அவங்க வீட்டுல இருக்கிற அந்த கடைசி நாள் வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லி 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 குத்துவாங்க. தகுதியான ஆள் யாருன்னு கேட்டதுக்கு சபரியை தான் சொன்னாங்க. ஏன்னா அவர் தான் வந்து பொறுப்பா இருக்காரு இல்லையா. பிரவீன் வராரு. பிரவீன் வந்தாலே யார சொல்வாருன்னு தெரியும், திவாகர் தான் சொல்றாரு. சோ திவாகர் எலிமினேட் ஆகி போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வித்தியாசமா கமருதன் வந்து கப் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து சுபிக்ஷா மீனவ பெண் வந்தாங்க. அவங்களுமே வந்து பிரவீன் காந்தி தான் எலிமினேட் ஆகி போவாருன்னு சொன்னாங்க. வின்னர் வந்து சபரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மோஸ்ட்லி வந்தவங்க எல்லாருமே வந்து சபரி சபரின்ற நேம் தான் சொன்னாங்க. ஆனா வந்துட்டு பார்வதி மட்டும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா கலை அவர்கள் வந்து வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கலை, வாட்டர்மெலன் ஸ்டார், அப்புறம் பார்வதி இவங்கலாம் வந்து ஒரு கேங்கா ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த 3 பேரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதனால அதிகமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க போல. சோ கலை வந்து தன்னுடைய பர்சனல் லைஃப் பத்திலாம் நிறைய பேசியிருக்காரு போல இருக்கு பார்வதி கிட்ட. அதனால பார்வதி சொல்றாங்க, அவரோட பர்சனல் லைஃப் நான் கேட்டதுக்கு பிறகு கலை தான் வந்து இந்த ட்ராஃபியை வின் பண்ணிட்டு போவாரு அப்படின்னு கலையரசன் பேரை சொல்றாங்க. அடுத்து யார் எலிமினேட் ஆவா அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்டதுக்கு ராஜ்தேவ் அவர் தான் வந்து திவாகரோட அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்காரு இல்லையா. அதனால வந்து அவருக்கு வந்து புரிதல் இல்ல, அவர் வந்து டக்குன்னு கோவப்படுறாரு. சோ இதனால அவர் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. அடுத்து கலையரசன் வராது. கலையரசன் பாத்தீங்கன்னா அவர் இங்க வந்து டிராஃபி வின் பண்றதுக்காகவே கிடையாது, அவர் வந்து அவரோட பேரை மாத்திட்டு போறதுக்காக தான் வந்திருக்காராம். சோ இந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, அகோரி பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நான் அப்படி இல்ல, நான் திருந்திட்டேன் அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேனே தவிர எனக்கு டிராஃபி எடுத்துட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு இருக்கிற டிராஃபி அவார்ட்ஸையே வந்து எங்க மூட்டை கட்டி வைக்கிறதுன்னு தெரியாம வீட்டுல இடம் இல்லாம நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவரை பத்தியே பெருமையா சொல்லிக்கிட்டாரு. ஆனா இது கொஞ்சம் உண்மைதான் போல இருக்கு. கலையரசன் வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கிறதா நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். முக்கியமா வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட யார் வந்து எலிமினேட் ஆவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பிரவீன் ராஜ்தேவ் நேம சொல்வாருன்னு பார்த்தா கமருதன் நேம சொன்னாரு. கமருதன் தான் வந்து எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வந்து அவர் ரொம்ப நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொன்னாரு. அண்ட் யார் வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டதுக்கு பார்வதி தான் வின் பண்ணுவாங்க, ஏன்னா பார்வதி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க, அதனால அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு. கமருதன் வராரு. கமருதன் வந்து திவாகரை தான் வந்து குறை சொல்றாரு. ஏன்னா ஒரு ஆஸ் அ பிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு இவருக்கு ஏதோ வலி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு கமருதன். அதுக்கு திவாகர் வந்து சும்மா இருப்பா அப்படின்ட்டு போயிட்டு இருக்காரு, வேற ஏதோ காமெடி பண்ணி டான்ஸ் ஆடிட்டு. சோ ஒரு டாக்டரா நீங்க அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க அதை தான் முதல்ல பார்க்கணும். நீங்க வந்து காமெடி பண்ணிட்டு போறீங்க, சோ உங்களுக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சியே கிடையாது, அதனால நீங்க வந்துட்டு எலிமினேட் ஆவீங்க அப்படின்னு கமருதன் வந்து திவாகர் நேம சொல்றாரு. அடுத்து பிரவீன் காந்தி வராரு. பார்வதி தான் எலிமினேட் ஆவாங்க, ஏன்னா வந்து அவங்க எல்லா விஷயத்துலயும் ரொம்ப மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. யார் வந்து டிராஃபி எடுப்பா அப்படின்னு கேட்டதுக்கு கனி வந்து எடுப்பாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப பொறுப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் காந்தி சொல்றாரு. ஆனா அவர் வந்து அதிகமான நாட்கள் இருப்பாரா, ஏன்னா அவரை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்களாம். சோ அந்த விஷயத்துக்காக அவர் வந்து வீட்டுல அதிக நாள் இருப்பாராம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே
பார்வதி உடனே மொக்க குடுக்குற மாரி, "இல்ல, இல்ல, இல்ல நான்லாம் உங்கள பார்த்து பயப்படல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ நந்தினி பார்த்தீங்கன்னா வராங்க. எதுவுமே இல்லாத விஷயத்துக்குலாம் வந்து அவங்களுக்கு சட்டு சட்டுன்னு அழுக வந்துருது. அது ஏன் தெரியல. நந்தினி வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கிறாங்க. சரி யார் எலிமினேட் ஆயி போவா அப்படின்னு கேட்டதுக்கு பார்வதி தான் சொல்றாங்க. எல்லார் விஷயத்துலயும் மூக்க நுழைக்கிறாங்க. அதே ரீசன் தான். அடுத்து வின் பண்ணுவா அப்படின்னதுக்கு எல்லார மாதிரியே சபரி தான் வின் பண்ணுவாரு. பொறுப்பா இருக்காருன்ற ரீசன சொல்றாங்க. சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அத முடிக்கும் பொழுதே அதாவது நான் வந்து 30 நாள் தான் இருப்பேன். அதுக்கு மேலலாம் இருக்க மாட்டேன். என்னால ரொம்ப நாள் நடிக்க முடியாது. நான் வந்து ரொம்ப ரியலா இருக்கிற பர்சன். ஸோ என்னால நடிக்க முடியாது. அதனால நான் 20 நாள் 30 நாள் மேல தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப எமோஷனலா இருக்காங்கப்பா நந்தினி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதிரை வராங்க. இந்த ஆதிரை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றது வந்து எனக்கு நெறைய இடங்கள்ல தோணியிருக்கு. ஏன்னா, ஆதிரை வந்து இன்னைக்கு சொன்ன விஷயமும் வந்து ரொம்ப இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதாவது பார்வதி தான் எலிமினேட் ஆயி போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, திவாகர், கலையரசன் இவங்களுக்கு தான் வந்து அதிகமான ஹேட்ஸ் இந்த வீட்ல கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு, பார்வதி வந்து இவங்க கூட இருந்து இவங்கள சப்போர்ட் பண்ற மாரி இருக்காங்க. சோ தட் இவங்களோட ஆடியன்ஸையும் சேர்த்து தான் கவர் பண்ணலாம். அதனால இந்த வீட்ல வந்து ரொம்ப நாள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸோட தான் அவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்படின்ற மாரி விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாங்க ஆதிரை. இவங்க அப்படி சொல்லும்பொழுது, ஓ! ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்னு தான் நம்மளுக்கும் தோணுது. ஏன்னா பார்வதி வந்து ரொம்ப யோசிச்சு மூவ் பண்ற ஒரு பொண்ணு. அவங்க வந்து ஏன் திவாகர் அண்ட் கலையரசன் இவங்க கூடவே இருக்கிறாங்க அப்படின்றத வந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது, இது ஒரு காரணமா இருக்கலாமோ அப்படின்னு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆக தான் தோணுது. அண்ட் யார் வின் பண்ணுவான்னு சொல்லும்பொழுது, சுபிக்ஷா தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மீனவ பெண் தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஆதிரை சொன்னாங்க. இப்போ பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கேப்டன்சி டாஸ்க்ல வந்து இந்த தடவை கேப்டன் ஆயிட்டா அடுத்த 15 வாரங்களுக்கும் நீங்க கேப்டனா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. ஓ 15 வாரமும் கேப்டனா இருக்கலாம்னா அப்ப இந்த ஒரு வாரம் நம்ம கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணிட்டா இவங்க தான் வந்து அடுத்த 15 வாரத்துக்கும் கேப்டனா இருப்பாங்களோ அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இந்த வாரம் வந்து கேப்டன் ஆயிட்டா அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைரக்ட் டிக்கெட் இருக்கு. அதாவது டைரக்ட் கண்டஸ்டன்டா ஆயிடுவாங்க. சோ அதுலயும் வந்து வின் பண்ணாங்கன்னா அடுத்த வாரமும் அவங்க கேப்டனா இருக்கலாம். சோ இப்படியே 15 வாரங்களும் வின் பண்ணா 15வது வாரத்துல ஃபைனலிஸ்ட் ஆயிடுவாங்க. சோ இத தான் வந்து பிக் பாஸ் சொல்ல வராரு. 15 வாரமும் உங்களோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை கேப்டன் ஆனவர் வந்து அடுத்த தடவை கேப்டன்சி டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கண்டஸ்டன்ட்டா வர முடியாது. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா. கேப்டன் டாஸ்க்கு போட்டியிடுறதுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் தான் போட்டியிட முடியும். சோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஆன அந்த 13 பேர் மட்டும் தான் கேப்டன்சி டாஸ்க்கு போட்டியிட முடியும். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ வந்து கேப்டன்சி டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே, இந்த தடவை வந்து டாஸ்க்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். அதாவது இந்த எப்படிப்பட்ட டாஸ்க்கா இருக்கும்னா, நீங்க வந்து இந்த டாஸ்க்க பண்ணிட்டு நீங்க வெளி உலகத்துக்கு போகும்பொழுது, நாங்க பார்க்காத விஷயமா, நாங்க எவ்வளவோ பார்த்துட்டோம், இந்த டாஸ்க்கே பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படின்ற மாரி பிக் பாஸ் சொன்னாரு இல்லையா? ஸோ ஒரு டஃப்பான டாஸ்க் குடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம அவளோட வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்பொழுது, எஸ் அதுல ஒரு டஃப்பான டாஸ்க் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, அங்க வந்து ஒரு பாத்திரத்துல பால் வச்சிருக்கோம். எல்லாரும் என்ன பண்ணோம், அந்த பாத்திரத்துல இருந்து பாலை மொண்டு கொண்டு போய் அடுப்புல வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான டாஸ்க் நாங்க தரோம். யாரு முதல் 4 பேர் ஓடி போய் வைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பங்கு பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ இந்த 4 பேர் வச்சுட்டா அவ்வளவுதானோ அப்படின்னு நினைச்சா இல்ல இல்ல அதை நான் இன்னும் கொஞ்சம் டஃப் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன சொல்றாரு, அதை நல்லா பொங்க விடணும். பொங்கி அந்த ரிம் வரைக்கும் வரணும், அந்த மேல் வரைக்கும் வரணும். வந்து ஆனா கீழே ஊத்தக்கூடாது. கீழே ஊத்தினா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. இல்ல பாதியில பொங்க விட்டு அணைச்சாலும் நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அடுத்து கீழ கொட்டாம பொங்க விட்டா அவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா, இல்ல யார் வந்து அதிகமான அந்த ரிம் வரைக்கும் தொட்டு பொங்க விடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து தான் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து ஜட்ஜ். 13 பேர்ல ஒரு 8 பேரை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இதுக்கு வந்து அலாம் சவுண்ட் என்னன்னா, பிக் பாஸ் வந்து பொங்குதேன்னு சொல்வாராம். அப்போ ஓடி போய் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பாலை மொண்டு அடுப்புல வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான டாஸ்க் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. கலைஞ்சு போலான்னு அவங்க வேலையை பார்க்க போகும்பொழுது பார்வதியை கூட்டிட்டு போயிட்டு இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. பார்வதி, திவாகர். அது என்னமோ 2 நாளும் வந்து பார்வதியும் திவாகரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ். அது ஏன் தெரியல. சோ வியானா, சுபிக்ஷா 2 பேரும் வேலை தந்துட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட. அப்ப பார்வதி வந்து சொல்றாங்க, அந்த டோரை திறந்து வைமா, அவர் பிக் பாஸ் எப்ப பொங்குதேன்னு சொல்வாருன்னு தெரியாது. அப்ப நான் டக்குன்னு ஓடி போனோம். அதனால டோரை நல்லா திறந்து வை அப்படின்னா, அதுக்கு வியானா ஒரு டோர் திறந்து தான் இருக்கு, நீங்க போனா போலாம், நான் 2 டோரையும் திறந்து வைக்கிறேன், முதல்ல அந்த கார்பெட் எடுத்துட்டு பெருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து வியானா வந்து எடுத்துட்டு பெருக்குங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா பிக் பாஸ் சொன்ன விஷயம் என்னன்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அவங்க வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எவ்வளோனாலும் வேலை வாங்கிக்கலாம். அந்த விஷயத்த வந்து அவங்க ஃப்ளெக்ஸ் கூட பண்ணிக்கலாம். அதாவது சீன் கூட போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ பெருமிதப்பட்டுக்கலாம் நீங்க அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பெருமையோட தான் வந்து வியானா வந்துட்டு ரொம்ப ரூல் பண்ற மாதிரி, ஆர்டர் போடுற மாதிரி வேலை வாங்குறாங்க. அந்த கார்பெட் எடுங்க அப்படின்னு கொஞ்சம் லைட்டா அவங்க டோன் வந்து கொஞ்சம் வேலை வாங்குற டோனா இருக்கு. அதை கேட்ட உடனே பார்வதிக்கு கோவம் வந்துருது. இதை பாரு, நீ அப்படிலாம் வந்து என்ன சொல்லக்கூடாது. அதை எடுங்க, அதை போடுங்க, இதை வைங்க, இப்படிலாம் நீ வந்து பேசினா எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது பாரு. அதனால வியானா அப்ப நான் எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அதை எடுங்கக்கா,
அதை வைங்கக்கா, அதை போடுங்க, நீங்க அன்போடு சொன்னீங்கன்னா நாங்க வேலை செய்வோம், நீங்க இந்த மாதிரி மிரட்டுற மாதிரி டோன்ல பேசுனீங்கன்னா நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு பார்வதி பேசுறாங்க. சரி சரி எடுங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி வியானா சொல்றாங்க. கார்பெட்டை தூக்கிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெருக்கலாம்னு சொல்லிட்டு தொடப்பத்தை வச்சு பெருக்கும் போது பார்வதி என்ன பண்றாங்க, அந்த தொடப்பத்தை வந்து செவுத்துல டங்கு டங்குன்னு தட்டுற மாதிரி டீலக்ஸ் ஹவுஸ்லயும் டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே வியானா, ஐயோ என்னக்கா பண்றீங்க, இது வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ், நீங்க இப்படி வால்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வியானா சொன்னதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு இந்த வீட்டை வந்து நீங்க தங்கமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வியானா வந்துட்டு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணது எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. பார்வதி உடனே அது என்ன நீங்க இப்படி தட்டக்கூடாது அப்படி தட்டக்கூடாது சொல்வீங்க, தொடப்பத்தை என்னோட பழக்கம் அது, நான் கீழே தட்டுவேன் மேல தட்டுவேன் சைட்ல தட்டுவேன்னு சொல்லிட்டு வியானா சொன்ன பிறகும் ஒரு 8 தடவை வந்து அவங்க அந்த இடத்துல தட்டிட்டாங்களாம் அந்த தொடப்பத்தை அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு 8 தடவை காட்டல, ஆனா வியானா வந்து பேசும்போது சொன்னாங்க ஒரு 8 தடவை வந்துட்டு தொடப்பத்தை தட்டிட்டாங்க. அப்படி இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது எப்பவுமே வந்து திவாகருக்கு ஒரு பிரச்சனைனா பார்வதி உள்ள வந்து பேசுவாங்க இல்லையா. சோ இப்ப பார்வதிக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. உடனே திவாகர் வந்துட்டு நீங்க எல்லாம் இப்படிலாம் வேலை வாங்கினீங்கன்னா நாங்க வேலை செய்ய மாட்டோம், மிரட்டாம வேலை சொல்லுங்க அப்படின்னு அவரும் உள்ள வந்தாரு. சோ திவாகர் வந்தா என்ன ஆகும், கூட்டமே உள்ள வந்துரும்ல, அந்த மாதிரி எல்லாருமே வந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதன் உள்ள வராரு, வினோத் உள்ள வராரு. அப்போ நடுவுல வினோத் வந்து என்ன சொல்றாப்புலன்னா, பொண்ணுங்கலாம் பேசிட்டு இருக்காங்களேன்னு பார்த்துட்டு தான் நான் வரல, இல்லைன்னா நான் அப்பவே வந்திருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு வந்துச்சு, இவர் யாரையா பொம்பளை ஆம்பளைன்னு பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிற இடத்துல என்னால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க அப்படியே வாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே கமருதன் வந்து இங்க வாங்க நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அமைதியா பேசுற, அதெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் வேலை பார்க்க முடியாதுன்னு அவ்வளவுதான் பார்வதி வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இனிமே நான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வெளில போயிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல. கோவப்படுற மாதிரி கோவப்பட்டாங்களோ இல்லை கோவப்படுற மாதிரி நடிச்சுட்டு போனாங்களோ தெரியல. ஆனால் அடுத்த சீன்ல அவங்க அந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அது என்னன்னு நான் போக போக சொல்றேன். ஸோ இந்த பொங்குதே டாஸ்க் நடந்தது இல்லையா, அதுல வந்து நிறைய பேர் இந்த 13 பேர்ல கொண்டு போய் பால் அடுப்புல வைக்க மறந்த, அதாவது வைக்காம விட்ட ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தா கனிதானா. ஏன்னா ஒரு டைம்ல 4 பேர் தானே வைக்க முடியும். ஸோ 12 பேர் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆள் மிஸ் ஆனது யாருன்னு பார்த்தா கனிதான் வந்து பாலை கொண்டு போய் வேகமா அடுப்புல வைக்கலையாம். கேப்டன்சி டாஸ்க்கு போட்டியிட போற அந்த போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8 போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா, ஆதிரை, சபரி, துஷார், நந்தினி, பார்வதி, பிரவீன் அண்ட் கெமி. இவங்க தான் இந்த கேப்டன்சி டாஸ்க்கு போட்டியிட போற போட்டியாளர்கள். போட்டியிட்டு, அதாவது இந்த கஷ்டமான டாஸ்க்ல போயிட்டு அந்த தோத்து போன அந்த 4 போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா FJ, திவாகர், விக்ரம் அண்ட் கலையரசன். இவங்க 4 பேரும் வந்துட்டு பாலை பொங்க விடுறதோ இல்ல ரிமுக்கு வரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்றதுமான இந்த வேலைகள்லாம் செஞ்சு அவங்கலாம் தோத்து போயிட்டாங்க. இங்க ஒரு தொடப்பம் பிரச்சனை நடந்தது இல்லையா பார்வதிக்கும் மற்ற சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கும். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு பாத்ரூம்ல இப்போ சுபிக்ஷாவும் பார்வதியும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நான் வந்து கண்டென்ட்டுக்காகவும் இந்த டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்காகவும் தான் சில விஷயங்கள் பண்ணேன். ஸோ மறப்போம் மன்னிப்போம், நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா சுபிக்ஷாவும் சூப்பர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவோம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அப்படி நகர போகும்போது பார்வதி சொல்றாங்க, இரு நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு வேலைக்கு நான் வரேன்னு நான் சொல்லலை. நான் வந்து என்ன சொன்னேன்னா, மறப்போம் மன்னிப்போம்னு சொன்ன விஷயம் வந்து உன்னால நான் ஹர்ட் ஆன பத்தியா, உன்னாலையும் அப்புறம் வியானாவாலையும் நான் வந்து ஒரு விஷயத்துல ஹர்ட் ஆயிருக்கேன். நீ வந்து எனக்கு கண்ணு தெரியாது சொன்னது, முதுகு வலிக்குதான்னு சொன்னது, அப்புறம் வியானா பேசின அந்த டோன், அதெல்லாம் வந்து என்ன ஹர்ட் பண்ணிருச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் மறப்போம் மன்னிப்போம் சொன்னேனே தவிர நான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்துட்டு வேலைக்கு வரேன்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பார்வதி ஒரு நிமிஷம் அவங்களே அறியாம அவங்க சொல்லிட்டாங்க, டாஸ்க்குக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. இப்போ கேமரால ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு அவங்க மைண்டுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து இப்போதான் அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. ஐயோ நம்ம தெரியாம சொல்லிட்டோமே, இப்போ நம்மளுக்கு வந்து ஹர்ட் ஆகல அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இந்த விஷயம். அப்போ நாளைக்கு நம்ம எது பண்ணாலும் இது கண்டென்ட்டுக்காக தான் அப்படின்னு மக்களும் யோசிப்பாங்க, இந்த ஹவுஸ்மேட்ஸும் யோசிப்பாங்க. இது வந்து நாளை பின்ன நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை தானே, இதை சொல்லியே நம்மள வந்து நாமினேட் பண்ணுவாங்க, வெளியில இருக்க மக்களும் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த நேரத்துல பார்வதி யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. டப்புன்னு பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இதை பாருமா, நான் ஹர்ட் ஆனது தான், நீ எனக்கு கஷ்டப்படுத்துறது தான், எனக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு அந்த விஷயம். அதனால நான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்துட்டு வேலைக்கு வர மாட்டேன், நான் திரும்பி வருவேன்லாம் நீ நினைக்காத, கன்வின்ஸ் பண்ணுவோம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சுபிக்ஷா கிட்ட சொன்னாங்க. சுபிக்ஷா என்னக்கா இப்போதானே அப்படி பேசுனீங்க, இப்போ வேற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவும், இல்ல நான் வந்துட்டு இப்பதான் என் மைண்ட்ல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுபிக்ஷா, அப்போ முதல்ல நீங்க மைண்ட்ல இருந்து பேசலையா அப்படின்னு. பத்தியா இந்த நக்கல் தான் என்கிட்ட வேணான்றது, இந்த நக்கல் தான் வந்து நீ அடிக்கடி என்கிட்ட பண்ற, அது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, இதுக்காக தான் நான் வந்து அந்த வீட்டுல இருந்து வேலை செய்யாமலே வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அதனால நான் திரும்பவும் வருவேன்னு நீ நினைக்காத, மறப்போம் மன்னிப்போம் நான் எதுக்கு சொன்ன தெரியுதா அப்படின்னு திரும்பி அண்டர்லைன் பண்றாங்க. ஏன்னா மக்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும் இல்லையா. சோ அவங்க வந்து அண்டர்லைன் பண்றாங்க, மறப்போம் மன்னிப்போம் வந்துட்டு நீ செஞ்ச வேலையை தான் நான் மறப்போம் மன்னிப்போம்னு சொன்னேனே தவிர உன்னால எனக்கு வந்து ஒரு ஹர்ட் ஆச்சுல, ஒரு ஃபீல் பண்ணல, அந்த ஃபீலிங்கை தான் நான் மறப்பேன் அப்படின்னு சொன்னேனே ஒழிய சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு நான் வேலைக்கெல்லாம் திரும்பி வரமாட்டேன் அப்படின்றது சொல்லிட்டு கேமராவையும் பார்த்து சொல்றாங்க. நம்மளே வந்து குழப்பி விட்டுருவாங்க போல இருக்கியா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவங்க வார்த்தையை விட்டுட்டாங்க. அந்த வார்த்தையை வந்து எப்படி சரி கட்டுறதுன்னு அவங்க யோசிச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்வதி.
சோ மொத்தத்துல வந்து கன்டென்ட்காக தான் பண்ணேன் அப்படின்றத ஒரு இடத்துல பதிவு பண்ணிட்டாங்க. சோ அந்த பதிவ மாத்துறதுக்கு இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி. இதோட விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா ரம்யா ஜோ உள்ள வராங்க. அவங்க கிட்டயும் வந்துட்டு பாத்ரூம்ல வச்சு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுபிக்ஷா வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாப்ல. நான் கன்வின்ஸ் ஆகலையே. நான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல அதே டைம்க்கு சுபிக்ஷா வந்துடுறாங்க. சுபிக்ஷா வந்த உடனே ரம்யா ஜோ போய் கேட்கறாங்க. நீங்க ஏன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க? நம்ம தான் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டோம்ல. அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க அனுபவிக்க போறாங்க. நீங்க எதுக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்ட ரம்யா ஜோ கேட்கவும் இந்த சைட் பார்வதி என்ன பண்றாங்க, இந்த குரூப்பா சேர்ந்து கேங்கா சேர்ந்து ஒருத்தர் கலாய்ப்பாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்களை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி. அவங்க கலையரசன் காதுல ஏதோ சொல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து சிரிக்க, அப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா. சோ அது பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா வேணும்ட்டே நக்கல் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. சுபிக்ஷா வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது நீ என்ன வந்து ஏதோ ஒன்று பண்ண வந்த இல்லையா, என்ன கன்வின்ஸ் பண்ணி என்ன மாட்டி விட ட்ரை பண்ணல, இப்போ நான் அதை அப்படியே உன் பக்கம் திருப்புறேன் பாரு. உன் டீம் மெம்பர்ஸே வந்து உன்னை கேள்வி கேட்பாங்க, எதுக்கு போயிட்டு நீ அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு உன்னையே வந்து கேள்வி கேட்பாங்க பாரு, நான் அந்த மாதிரி மாத்தி விடுறேன் பாருன்ற மாதிரி தான் பார்வதி பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் இருந்தது. அண்ட் சுபிக்ஷாவும் இந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெளியில போலான்னு ட்ரை பண்றாங்க. அப்ப திரும்ப திரும்ப சுபிக்ஷாவை இழுத்து வச்சு பேசுறாங்க. இங்க வா நம்ம பேசுவோம், வா என்னன்னு பேசுவோம், வா நீ வந்துட்டு எவ்வளவு அழகா பிரெயின் வாஷ் பண்ற, நான் உன்னை பாராட்ட தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்ச புகழ்ச்சி அணிதான் வஞ்ச புகழ்ச்சி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு சுபிக்ஷாவை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து சுபிக்ஷாக்கு புரிஞ்சிருச்சு. ரம்யா ஜோ வந்து ரொம்ப சீரியஸா சுபிக்ஷா கிட்ட வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் பின்னாடி யாரு கலை, பார்வதி, திவாகர் இவங்க 3 பேரும் ஏதோ பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவுக்கு கோவம் வந்துருந்தாங்க. பாருங்க என்னதான் வந்து அவங்க நக்கல் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் புரியலன்னு ரம்யா ஜோ கிட்ட சொல்லிட்டு சுபிக்ஷா வெளில போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் பேசின விஷயத்த மாத்துறதுக்கு பார்வதி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கண்டென்ட் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா திரும்பியும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. டைனிங் ஏரியால வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதே விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து வியானா வந்து தான் என்ன செஞ்சேன் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து மெதுவா தான்ப்பா சொன்னேன், அவங்கள வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டேன், அவங்க எதுக்கு கோவப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல, வேலை செய்ய மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே சுபிக்ஷா வந்து அவங்களோட தரப்பை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்புறம் பார்வதியும் வந்துட்டு அவங்க தரப்பை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கும் பொழுது வெளியில பாத்தீங்கன்னா டேப்ல தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. அது யாருமே கவனிக்கல. ஒரு சந்தர்ப்பத்துல வந்து விக்ரம் வெளியில வராப்ல அவருக்கு கூட அந்த தண்ணி சத்தம் கேட்கல, திரும்பி உள்ள போயிறாரு. இந்த முக்கியமான கான்வர்சேஷனை கவனிக்கிறதுக்காக அவர் உள்ள போயிறாரு. சோ ஒரு நேரத்துல வந்து எல்லாரும் ஒரு சின்ன சைலன்ஸ் வரவும் வெளியில தண்ணி கொட்டுற சத்தம் கேட்டு கமருதீனும் சபரியும் வெளில ஓடி போறாங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு. இதனாலவாது இந்த கூட்டம் கலைஞ்சிரும், இந்த கண்டென்ட்டை இதோட முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல நம்ம தண்ணி பிடிக்கிற இடத்துக்கே போய் பஞ்சாயத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூட்டமா அங்க போய் உட்காந்து நம்ம தண்ணி வருதான்னு பார்த்துட்டே பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து இந்த பஞ்சாயத்து திரும்பியும் நடக்குது. சுபிக்ஷா சொல்றாங்க, நான் வந்து பார்வதியை வந்து அக்காவா நினைச்சுதான் வந்து நான் சில விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் பார்வதி வந்து எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது, இந்த வீட்டுல வந்து எனக்கு அக்கா தங்கச்சி அப்படிலாம் கூப்பிட்டு எமோஷனலா பிளாக் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க, நான் அதுக்கெல்லாம் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் சுபிக்ஷாக்கு அழுக வந்துடுது. நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் ஒன்னொன்னும் ட்ரை பண்றேன், ஒருத்தவங்க வந்து முடியாம உட்காந்துருந்தாங்க, போய் அவங்க கிட்ட வந்து வேலை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடம்பு ஓகேவான்னு கேட்கறது தான் நான் கேட்டேன், அதையும் வந்துட்டு இவன் நக்கல் அடிக்கிறா அப்படின்னு அவங்க நினைச்சா நான் வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது, நான் வந்து ஒரு அக்கறையில தான் கேட்டேன் அப்படின்னு சுபிக்ஷா அவங்க பாயிண்ட சொல்றாங்க. இவங்க பார்வதி வந்து இல்ல அவ வந்து எனக்கு கண்ணு தெரியாதான்னு கேட்கறா, கண்ணு தெரியாதா, இன்னும் குனிஞ்சு பெருக்க முடியாது, முதுகு வலிக்குதா, இந்த மாதிரிலாம் வந்து நக்கல் அடிக்கிற பேச்செல்லாம் எனக்கு பேசினா எனக்கு அந்த டோன்லாம் பிடிக்காது, அதனால நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நடுவுல வந்து கெமியை எழுத்து விட்டுறாங்க. கெமியை வந்து ஒரு வேலை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா எக்ஸாம்பிளுக்கு கெமியை எழுத்து விட்டாங்க. அப்போ உடனே சபரி இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சோ கெமின்னு ஒரு பேச்சு வந்தாலே அப்படியே மூழ்கி போயிடுவாங்க இல்லையா. சோ கெமி வந்து சொல்றாங்க, இங்க நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் சபரி, கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா கேமரா கான்சென்ட்ரேட் பண்ணாலே இவங்கள சபரி அங்க எதனா பேச அங்க கேமரா போயிடுச்சுன்னா சோ ஃபுல் அட்டென்ஷன் இங்க வரணுங்கிறதுனால கெமி வந்து சபரி நீங்க பேசாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. சரின்னு எல்லாரும் எங்க பேசிட்டு இருக்கோம், திவாகர் இது நடுவுல ஒரு சிரிப்பு சிரிச்சிடறாரு. சிரிச்ச உடனே எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சபரி கேட்கவும் திவாகர் சொல்ற என்ன இங்க நடக்குது, இங்க வந்து எல்லாம் ஒரே பாலிடிக்ஸா இருக்கு, ஆளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசினா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, கெமிக்கு பேசினா கெமிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு உடனே கெமி அப்படின்ற ஒரு வார்த்தை அதுவும் முக்கியமா திவாகர் வாயில இருந்து வந்துருச்சு. கெமி சும்மா இருப்பாங்களா, கெமி ஒன்னு எந்திரிச்சு போயிறாங்க திவாகர் கிட்ட, எனக்கு யார் சப்போர்ட் பண்ணா சொல்லுங்க, இப்ப யார் எனக்கு சப்போர்ட் பண்ணா, யாருக்கு சப்போர்ட் பண்ணா அப்படின்ட்டு கோமா பேசிட்டு போறாங்க. அப்போ உடனே திவாகர் வந்து ஏமா நான் பொதுவா தான் சொன்னேன், நீ தள்ளி போமான்னு இப்படி குனிஞ்சு பேசுறாரு. குனிஞ்சு பேசினோன்னா நீங்க எனக்கு கண்ணை பார்த்து பேசுங்க, என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. திவாகர் வந்து எனக்கு மூஞ்சே பார்க்க பிடிக்கலன்னு சொல்லி குனிஞ்சிக்கிட்டு இருக்காரு. உடனே அதை கெமி எப்படி சொல்றாங்கன்னா, என் வயித்தை பார்த்து பேசுவீங்களா, என் வயித்தை பார்த்து பேசுவீங்களா, என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லவும் இது வந்து கொஞ்சம் லைட்டா வேற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகுது. திவாகருக்கு கோவம் வந்துருது. போமா அந்த பக்கம் எதாவது பேசி வம்புல மாட்டி விடாதுன்ற மாதிரி அவர் எந்திரிச்சிடுறாரு. ஏன்னா இதுக்கு மேல உட்கார்ந்து இருந்தா பாக்கணும்னு சொல்றாப்லயே, வேற எதனா பெருசா கெமி சொல்லிட போறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு திவாகர் எந்திரிச்சிட்டாரு சேர்ல இருந்து. எந்திரிச்ச உடனேயும் கெமி கிட்ட போயிட்டு மூஞ்சிக்கிட்டே போயிட்டு மூஞ்ச பார்த்து பேசுங்க, கண்ணை பார்த்து பேசுங்கன்னு சண்டைக்கு இழுக்கிறாங்க. சண்டைக்கு வான்னு சண்டைக்கு இழுக்கிறாங்க. திவாகரும் வந்து நகர்ந்து போக பாக்குறாரு, அவரை பிளாக் பண்ணிட்டே இருக்காங்க. சோ ஒரு டைம்ல ஆதிரை உள்ள வந்துட்டு கெமி கிட்ட சொல்றாங்க, அவர் வந்து
பேச பிடிக்காம தான் கீழே குனிஞ்சு பேசிட்டு இருந்தாரு. நீ வந்து கண்ணை பார்த்து பேசுன்னு ஃபோர்ஸ் பண்ற. அது இல்லாம என் வயித்த பார்த்து பேசுறியா நீ சொல்லும்போது தப்பா ரெஜிஸ்டர் ஆகும்ல அப்படின்னு சொல்லவும் கெமி சொன்னாங்க, நான் அந்த மாதிரி அர்த்தத்துலலாம் தப்பாலாம் எதுவுமே சொல்லல. கண்ணுக்கு நேரா வயிறு தானே இருக்கு, அதை தான் நான் சொன்னேன். என் வயித்த பார்த்து பேசுவீங்களா, என் கண்ணை பார்த்து பேசுங்க, மற்றபடி நான் தப்பாலாம் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆதிரை வந்து என்ன சொல்றாங்க, நீ அப்படி சொன்னா அது அப்படிதான் ரெஜிஸ்டர் ஆகும், நீ அப்படி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அந்த இடத்துல அது முடிஞ்சிருது, அந்த சண்டை அதோட முடிஞ்சிருது. இது நடுவில் வந்து தண்ணி வருது, அப்படியே தண்ணியை பிடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி வராரு. அவர் வந்து இந்த வீட்டுக்கு நான் பெரியவன், ஸோ நான் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் பாருங்க அப்படின்னு அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்ணு விஷயத்தை பத்தி சொன்னது தப்பு தான்ப்பா, பார்வதியை பார்த்து கண்ணு தெரியாதான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து என்ன, அவங்க காந்திமதியா என்ன சின்ன பொண்ணு இல்ல, சின்ன பொண்ணை பார்த்து அப்படி சொன்னா கோவம் வரலன்னு உடனே சுபிக்ஷா அடா போங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ள போறாங்க அழுதுட்டு. உனக்கு அமிர்தன் பின்னாடி போய் அப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது, எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அப்படி எந்திரிச்சு போக கூடாது சொல்லவும் சுபிக்ஷா சொல்றாங்க, எனக்கு டைம் வேணும், கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு ஸ்பேஸ் வேணும், நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே உள்ள போக பாக்குறாங்க. அப்புறம் சபரியும் சொல்றாங்க, சின்ன பொண்ணு விட்டுருங்க விட்டுருங்க உள்ள போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. அடுத்து கமருதன் வராரு. கமருதன் வந்து நான் இந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்ச உடனே பார்வதி போயா வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவங்க ஒரு பக்கம் போக, கமருதன் வந்து போயான்ட்டு இந்த மாதிரி பேசிட்டு போனா யாரு பேச முடியும் இவங்க கிட்ட, இவங்களோட ஆட்டிடியூடே சரியில்லை அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் கோச்சிக்க. ஸோ அப்படியே வந்து சபை கலை. ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கண்டென்ட் நடந்ததுனால, அந்த தொடப்பம் விஷயமும் அந்த வயித்தை பார்த்து பேசுறீங்களா அப்படின்னு நடந்த விஷயத்தினாலையும் 3 பேரோட லைஃப் ஸ்டோரியை சொல்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருந்தது இல்லையா, அதை நடத்தாமலே விட்டுட்டாங்க. ஏன்னா பெரிய சண்டை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, முக்கியமான விஷயம், நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பத்தி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சண்டையை காட்டுறதுல வந்து இந்த டாஸ்க் வந்து விட்டுட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் படுக்க போயிட்டாங்க. கமருதன் வந்து இன்னைக்கு இன்சார்ஜ். நேத்து வந்து சபரி பார்த்துருக்காரு இல்லையா வாட்டர் டேங்க, இன்னைக்கு வந்து கமருதன் நைட் இன்சார்ஜ் போல இருக்கு. ஸோ கமருதன் வந்து இப்போ பிக் பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நைட் ஆயிடுச்சு தூக்கம் வருது அவருக்கு, நீங்க வந்து தண்ணி அனுப்புவீங்களா இல்லையா பிக் பாஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. பிக் பாஸ் பதில் எதுவும் சொல்லாதனால கமருதன் என்ன பண்றாரு, போய் படுக்க ஆரம்பிச்சிடாரு. அன்னைக்குமா அவர் படுத்த உடனே வேணும்ட்டே கொஞ்ச நேரம் தண்ணியை விட்டு அணைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து கண்டிப்பா தண்ணினால ஒரு பெரிய பிரச்சனை வீட்டுல இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டாங்க. ஸோ நைட் வரை இப்போ போய் படுத்துட்டாரு கமருதன், பொறுப்பு இல்லாமல் படுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரணும் இல்லையா. ஸோ அதனாலேயே வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணி கீழே விடுவாங்க. இதனால ஒரு பெரிய பிரளயம் வந்து எபிசோட் 5ல நடக்க போகுது. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். அதாவது இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து வெளியில இருந்தா இவங்க இப்படி சண்டை போடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா பிக் பாஸ் வீட்ல எதை தொட்டாலும் சண்டை. அதுவும் முக்கியமா இந்த கெமிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எது எடுத்தாலும் தான் பேரு கெமி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாலே போதும், உடனே என்ன பத்தி சொல்லிட்டீங்களா, என்ன பத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு போய் நின்னுடுறாங்க. பார்வதிலாம் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கண்டென்ட் ஆக்க ட்ரை பண்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து இன்னைக்கு எபிசோட் போச்சு. அடுத்த எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்பவே வந்து நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, போக போக தெரியும். இந்த வாரம் பிடிக்காதவங்க அடுத்த வாரம் நமக்கு பிடிக்க போறாங்க. இந்த வாரம் ரொம்ப பிடிக்கிறவங்க அடுத்த வாரம் நமக்கு சுத்தமா பிடிக்காமலும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.